அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அனைவருக்கும் இஸ்லாத்தின் வந்தனம். அஸ்ஸலாமு அலைக்கும். சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று நான் பிரார்த்தித்து கொண்டு இப்பொழுது நோன்பு 1வது பகுதியை நாங்கள் எட்டி பிடித்து கொண்டிருக்கிறோம். இன்று வெள்ளிக்கிழமை எல்லோரும் சூரத்துல் கஹஃப் ஓதிவிட்டு இருக்கிறோம். சூரத்துல் கஹஃபிலே ஒரு 104வது வசனம் வருகிறது. அந்த வசனத்தை நாங்கள் அவதானித்துக் கொள்வது, அதை ஆழமாக நோக்குவது கடமை. நாங்கள் ஓதுகின்ற சமூகமாக இருக்கிறோம், படிக்கின்ற சமூகமாக இல்லை. அந்த திருமறை வசனம் மனித சமூகத்தினுடைய நிலையை தெளிவாக சொல்கிறது. அல்லதீன வல்ல சய்யுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா. எத்தனையோ பேர் முயற்சி செய்கிறார்கள் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற, சுவர்க்கத்தை அடைய, இறை திருப்தியை பெற என்று இந்த உலக வாழ்வில் முயற்சி செய்கிறார்கள். அது பாழாகி போய்விடுகிறது. எந்த முயற்சியும் ஈடுபடுவதில்லை, ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அல்லதீன வல்ல சய்யுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா. இப்படி முயன்று தோல்வி அடைந்தவர்கள் நினைக்கிறார்கள், யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுனா. நாங்கள் நனவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். செய்வது பாவம், செய்வது பெரும் அகங்காரம், செய்வதெல்லாம் பெருமை, தான் செய்கிறேன் என்று பீற்றிக் கொள்வது, புகழுக்காக செய்வது, சில நோக்கங்களுக்காக செய்வது. ஆனால் இந்த உலக வாழ்விலே நனவு செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்படாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சூரத்துல் கஹஃப் வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொருவரும் ஓதுகின்ற, பெரும்பாலும் பொருள் தெரியாமல் ஓதுகின்ற இந்த சூரா இந்த அழகான பல தத்துவங்களை தருகிறது. எனவே திருப்திக்காக ஓதி முடித்து அல் குர்ஆனை மோந்து வைக்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். எனவே சூரத்துல் கஹஃப் 104வது வசனம் சொல்ல வரும் கருத்து எது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து நடப்போமாக. எனவே நாங்கள் நினைக்கின்ற செயல்களெல்லாம் சரிதான், சரியை செய்துவிட்டேன், 100% சரியானது என்று நினைக்காமல், இது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம், நிராகரிக்கப்படலாம் என்று பக்குவத்தோடு ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாலும் இறை திருப்தியை, இஹ்லாஸை, மன தூய்மையை கேட்டுக்கொள்ள வேண்டும். நானும் எல்லோரும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.